ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தத்தை எப்படி அடைவது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தன்னை உணரக்கூடிய ஒரு எளிமையான கலை. மனிதர்கள் வாழ்க்கையில் நிறைய சாதனை செய்துள்ளார்கள், பல வகையான வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கின்றார்கள், நிறைய படிப்பு படிக்கிறோம். ஆனால் தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த படிப்பாக தான் முதல் படிப்பாக இருக்கணும். நான் அப்படிங்கிறது இந்த அன்னமய கோஷத்தை தாண்டி, பிராணமய கோஷம்னு சொல்லக்கூடிய மூச்சை தாண்டி, மனோமய கோஷம்னு சொல்லக்கூடிய மன உடல் எண்ணங்களினால் உடலை தாண்டி, புத்திமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய புத்தியை தாண்டி, நான் மெய் உணர்வாக, உயிர் ஆற்றலாக, ஆத்மஸ்வரூபமாக, பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றேன். அது நம்ம உடம்புல 5வது அடுக்கில் இருக்குது. நம் உணர்வு அந்த 5வது அடுக்குக்கு போய் தன்னை உணர்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறது இருக்காது, தெளிந்த சிந்தனை இருக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை அப்போதான் உண்மையிலேயே வாழக்கூடிய அந்த உண்மையான நிலையை நாம் கற்றுக்கொள்கின்றோம். தன்னை உணர்ந்தால் தனக்கொரு கேடில்லை, அதான் திருமூலருடைய வாக்கு. தன்னை உணராத காரணத்தினால்தான் நமக்கு பய உணர்வும், கோபம், எரிச்சல், மனதை சார்ந்ததே நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பயில்கின்ற இந்த கலைகள் அனைத்துமே தன்னை உணரக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, தனக்குள் இருக்கக்கூடிய பெரிய பேரானந்த சக்தியை உணரக்கூடிய ஒரு அருமையான கலை. இது பள்ளி மாணவர்கள், சிறியவர்கள், வயதானவர்கள், மனதில் சஞ்சல நிலையில் உள்ளவர்கள் அனைவருக்குமே உகந்த பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நெற்றி புருவ மையத்தை எப்படி நாம் உற்று பார்க்க போகிறோம். ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து ஒரு எளிமையான தியானம். அமர்ந்திருக்கிற நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 15 வினாடிகள் அந்த மூச்சு உள்ளே போகிறது போது நமது உணர்வு மூச்சோடு சேர்ந்து உள்ள போட்டோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உணர்வு மூச்சோடு சேர்ந்து வெளியே வரட்டும். இப்போ அப்படியே கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி உங்களது மனதை தலைவலி தசைகள், அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 2 நெற்றி புருவ மையம் இருக்கு பாருங்க, அங்கே லேசாக உங்கள் அந்த நெற்றி புருவ மையத்தை 2 கண்ணால் அப்படியே பார்க்க பாருங்கள். ஒரு 10 to 15 செகண்ட். லேசாக பெயின் வந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. மீண்டும் அப்படியே கண்களை திறந்து 2 கண்ணுனால் நெற்றி புருவ மையத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பத்து செகண்ட் முதல்ல இறங்க போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் கண்களை திறந்து அப்படியே நெற்றி புருவமயத்தில் 2 கண்ணாலும் நெற்றி புருவமயத்தை அப்படி பார்க்க பாருங்கள். முதல்ல பயிற்சி பண்ணும்போது ஒரு 10 செகண்ட் இருந்தாலே போகிறோம். அதே உங்களுக்கு லேசாக இரிட்டேட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை பொறுமையாக மூடிக்கோங்க. இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மூக்கு நுனியை பாருங்கள். 2 கண்களினால் கை சின்முத்திரை அப்படியே மூக்கு நுனியை பாருங்கள்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். முதல்ல பயிற்சி பண்ணும்போது 10 செகண்ட் கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை அப்படியே கண்களினால் மூக்கினுடைய நுனியை பாருங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 கண்களையும் குவித்து அப்படியே மூக்கினுடைய நுனியில் பார்க்குறோம். இப்போ அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நெற்றிப்பூர்வ மையத்தில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கண்களை மூடிய நிலையில் ஆக்ஞா சக்கரம் நெற்றிப்பூர்வ மையத்தில் உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கையொடி மடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட். இப்போ அப்படியே கண்களை திறந்து நெற்றிப்பூர்வ மையத்தில் 2 கண்களினால் நெற்றிப்பூர்வ மையத்தை அப்படியே பார்க்க பாருங்கள். ஒரு 10 செகண்ட். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை கண்களை திறந்து 2 கண்ணால் நெற்றிப்பூர்வ மையத்தை அப்படியே பார்க்க பாருங்கள். 10 செகண்ட் இருந்தாலே போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கண்களை திறந்து மூக்கு நுனி அப்படி கீழ் நோக்கி மூக்கு நுனியில் 2 கண்களையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மூக்கு நுனியில் கூர்ந்து தியானிக்கவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். கண்களை திறந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களது உணர்வை மூக்கு நுனியில் அப்படி வைங்க. 2 கண்களினுடைய உணர்வையும். இப்போ கண்களை மூடி ஆக்ஞை சக்கரத்தில் கண்களை மூடிய நிலையில் உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்பூர்வ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். ஒரு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ பைரவ முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே கை மடியில் வச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு 2 பகுதியிலும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ 2 நாசுகளையும் மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் 2 நாசுகளையும் மூச்சு உள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நான் என்பது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இதை தாண்டி உணர்வு பூர்வமாக மெய் உணர்வாக ஆத்மஸ்வரூபமாக நான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேன். அந்த உணர்வில் அப்படியே இருக்க பாருங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி காலை மாலை இருவேளையும் ஒரு தியானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சிறியவர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் அனைவர்களுக்கும் உகந்த ஒரு அற்புதமான பயிற்சி. தன்னை உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி, பய உணர்வு நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் தாண்டி சிறப்பாக வளமாக வாழ்வதற்குரிய ஒரு அருமையான பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.